இன்னைக்கு வந்து கட்டுப்பாடற்ற ஒரு உறவுக்கு நேரா உலகம் போயிட்டு இருக்கு. கட்டுப்பாடே கிடையாது. திருமணத்துக்கு முன்னால கூட நெருங்கி உறவு கொள்றத இன்னைக்கு உலகம் வந்து தப்புன்னே சொல்றது கிடையாது. இன்னைக்கு கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, வாலிப பிள்ளைங்க மத்தியில இந்த கற்புள்ளவர்களா நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும்ன்றது பரிகாசம் பண்ணப்படுற ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நீ எவ்வளவு நெருக்கமா வேணா போலாம், ஒண்ணுமே தப்பே கிடையாது. அன்பினால் தானே செய்த. சில பிள்ளைங்க வந்து கவுன்சிலிங் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அங்கிள் நான் ஏன் இந்த தப்புக்குள்ள விழுந்தேன், இந்த பாவத்துல விழுந்தேன் அப்படின்னா, உண்மையா அந்த பையனை ரொம்ப நேசிச்சேன் அங்கிள், அந்த பொண்ணை நான் ரொம்ப ரொம்ப நேசிச்சேன், அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த தப்புக்கு நான் உடன்பட்டேன், நான் இணங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்க எவ்வளவு அறியாம இதை சொல்றாங்க அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவங்க அன்புன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க மாம்சத்துல வர்ற இச்சைகள், ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து அதனால வந்து அவங்க சரி கட்டிடலாம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லி லேபிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. அன்பு வந்து மாயம் இல்லாம இருக்கணும், அன்பு வந்து கரை இல்லாம இருக்கணும், அன்பு வந்து பரிசுத்தமா இருக்கணும், அன்பு குற்றம் இல்லாம இருக்கணும், அன்பு நல்ல மனசாட்சியோடு செய்யப்படணும், அன்பு வந்து மாயமற்ற விசுவாசத்திலிருந்து வரணும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது.